மக்களே யாரோ எங்க கயிறு போட்டு கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. இது கட்டல. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேரை இவ்வளவு பெரிய அரண்மனைக்கு நம்ம ஆளணும்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? சிம்மாசனம். பாகுபலி பேசிட்டே இருக்கும்போது நான் போய் சிம்மாசனம் அப்படி இல்லடா, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுடா. இல்லடா, அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு நான் வந்தோனே சொல்லு பாகு, நீ செஞ்சது தவறு பாகு, கை சுடுது பாகு. இப்ப நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா இப்பதான் சொன்னாங்க பால் பாக்கெட் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பால் பாக்கெட் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போறோம். அதுக்கு தான் வண்டி எடுத்துட்டு வந்துருக்கான். இது வேற எதுவும் கிடையாது, காய்கறி கட் பண்ற அருவாமனை தான். ஓகே, மேல இருக்கிறது தேங்காய், கொப்பரை தேங்காவை தேய்ச்சி தேங்காய் எடுக்கிறது. நீங்க நினைச்சுக்கிற மாதிரி மாசான சீன் கிடையாது. அவன் வீட்டு வேலைக்காரப்ப மக்கள் அந்த டமார்னு பறக்கும்ல, அந்த மிஷின் தான் அது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ ராமோஜி பிலிம்ஸ்ல தான் பார்க்க போறீங்க. இங்க என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகளே, இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சாம்பிள் காட்டுறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ. இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னா, நீங்க படத்துல பார்த்து வியந்த பாகுபலி செட்டை தான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு வந்திருக்கோம். சோ இப்ப நாங்க போறது வேட்டையபுரம் அரண்மனை. வேட்டையபுரம் அரண்மனை இல்ல, மகிழ்மதி. மகிழ்மதி அங்க பாருங்க. உள்ள போய் கட்டி போட்டுக்கிற தேவசனாவை காப்பாத்தி கூட்டு வரதுக்கு அருண் உள்ள போறான். அவன் எப்படி வந்தாலும் வரலனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா தேவசனாவை பார்க்க போறான். எனக்காக மலை மேல தமன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் பாக்குறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உள்ள போட்டு நம்ம போய் தேவசேனாவை காப்பாற்றணும்னா நமக்கு ஒரு பிளான் தேவை. அந்த பிளான் போடுறதுக்கு கையில வரைஞ்சா பத்தாது, அதை கன்ஸ்ட்ரக்டே பண்ணணும். அதுக்காக நாங்க போட்டிருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் இது. மகிழ்மதியோட மினியேச்சர் பாருங்க, ப்ளூ பிரிண்ட். இப்ப தேவசேனா எங்க இருப்பாங்கிறது அருணோட 6வது அறிவு மூலமா அவன் கெஸ் பண்ண போறான். எங்கடா இருப்பாங்க? ஐ திங்க் கோட்டைக்கு வெளில தான் இருப்பாங்க. கோட்டைக்கு வெளியா? ஆமா, கோட்டைக்கு வெளில இருந்தா நம்ம கூட்டு போயிடலாமா? இல்லடா, உள்ள ஸ்விமிங் பூலே இல்லையே, வெளில தான் எங்க குளிக்க போயிருப்பாங்க. தேவசேனா குளிக்க போயிருப்பாங்களா? டேய், அவங்க ராணுவ சார் உள்ளே எங்கேயே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 பல்லும் இருக்கு பாரு. இந்த வரைக்கும் போடுறா தூணு, அந்த தூணுக்கு பக்கத்துல. மக்களே, தேவசேனாவை கட்டி போட்டு இடம் தெரியுதா உங்களுக்கு? சோ அங்கதான் மேப்பை பார்த்துட்டோம். நம்ம போய் காப்பாற்ற போறோம். மக்களே, நம்ம கோட்டைக்குள்ள வந்துட்டோம். இந்த கோட்டைக்குள்ள காவலாளிகளை பெருசா காணும். எல்லாம் லஞ்ச் பிரேக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேவசேனா அந்த இதை சொல்லி ஆகணும். இவ்வளவு பிரம்மாண்டமான செட்டை ஒரு படத்துக்காக உருவாக்கி இருக்காங்க. அதுக்கான எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கிறது உள்ள வரும்போது தான் தெரியுது. படமா பார்க்கும்போது ஒரு விஷயம் பிரம்மாண்டத்தின் உச்சமா இருக்குன்னா 100 மடங்கு அதுக்கான உழைப்பை போட்டிருந்தாதான் அது ஒரு படத்துல வெளியில தெரியும். ஸோ சான்ஸே கிடையாது. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய பேர் கண்டிப்பா நிலநவிலனை ஏன் கூட்டு வரல, வைஷாலி பிரியா ஏன் கூட்டு இருந்தாங்க. நாங்க ஹைதராபாத்துக்கு வேற ஒரு ஒர்க்கா வந்தோம். ஸோ அதுக்கு அப்படியே நாங்க இதை பார்த்துட்டோம். நிச்சயமா நிலநவீன அழைச்சிட்டு நாங்க பாகுபலி கோட்டையை காட்டுவோங்கிறத இந்த வீடியோல நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். மக்களே, நான் தேவசேனாவை கண்டுபிடிச்சிட்டேன். அருண் தேவசேனா அந்த பக்கம் இருக்காங்கன்னா அந்த புறத்துக்கு போயிருக்கலாம். அவன் எதுக்காக போறான்னு தெரியாது. இந்த புறத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன். தேவசேனா அங்க தூண் கிட்ட ஏதோ ஆராய்ச்சி பண்றாங்க. வாங்க போய் என்னன்னு கேட்போம். காப்பாத்திட்டேன். தேவசேனாவை விடுவிச்சுட்டேன். இனிமே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யாராலையும் இனிமே அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க உங்களை கூட்டு போறோம். வாங்க வாங்கம்மா போலாம். ரொம்ப நாள் அதனால உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் அவுட்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போலாமா? ஏய், இது தேவசேனாவே இல்லடா, தமிழ்நாடு. அது மக்களே, யாரோ வேற ஒரு அரண்மனையில வேலை செஞ்சுட்டு இருக்கிற அக்கா போல டீ குடிச்சு அப்படியே நிக்கிறாங்க. நம்ம தேவசேனா தேடி போறோம். இதுதான் அந்த குதிரை அந்த செட்டப்லாம் ஒரு ஷாட்ல வரும். அதெல்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அங்க பாத்தியா மக்கள் அந்த டமார்னு பறக்கும்ல,
அந்த மிஷின் தான் அது. ஆனா உண்மையிலேயே வந்து ராஜா காலத்து அரண்மனைகள் ஸோ அந்த இமேஜின் எல்லாம் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே இப்போ இவ்வளவு தானே இருந்திருக்கும், சான்ஸே கிடையாது. இல்லை, இதுக்கு பின்னாடி போட்டிருக்க எஃபர்ட் ஆகட்டும், அதுக்கான எவ்வளவு பேர் உழைச்சிருப்பாங்க, அந்த உழைப்பெல்லாம் இப்படி வந்து நம்ம பார்க்கும்போது தான் பிரமிப்பா இருக்கு. மக்களே, நான் தேவசேனாவை கண்டுபிடிச்சேன். அம்மா வாங்க, அம்மா வாங்க வாங்க. மக்களே, தேவசேனாக்கு வந்து இன்னும் வயசே ஆகாது, என்னைக்கு இளமையா இருப்பாங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. அம்மா தேவசேனா லிப்ஸ்டிக் மேக்கப் எல்லாம் போட்டுருக்காங்க. ஒருவேளை உங்க பேர் என்ன? தேவசேனாவா? நீங்க உங்க ஹஸ்பண்ட் கார்த்தி கனாக்கப்புல. மக்களே, இது வேற யாரும் மக்களே, நாங்க இன்னொரு தேவசேனா, உண்மையான தேவசேனா தேடி போலாம். நீங்க இங்கே இருங்க. மக்களே, இப்ப நாங்க நிக்கிற இடம் எதுக்கு அப்படின்னா, இந்த பாகுபலி அப்படிங்கிற படத்துக்கான கோர் பிரச்சனை என்னங்கிறத வந்து நாங்க வந்து தீர்க்கிறதுக்காக நிக்கிறோம். ஸோ வந்து ராணா இருக்கிறாரு, பாகுபலி இருக்கிறோம். இவ்வளோ பெரிய அரண்மனைக்கு நம்ம ஆளணும்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தை பிடிக்கிறதுக்கான போட்டி தான் பாகுபலியில இருக்கும். அந்த சிம்மாசனம் பாகுபலி பேசிட்டே இருக்கும்போது நான் போய் சிம்மாசனம் அப்படிலாம் இல்லடா, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுடா. இல்லடா, அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நான் வந்தோனே. சொல்லு பாகு, நீ செஞ்சது தவறு பாகு, கை சுடுது பாகு. நீ பேசும்போது யாரும் கை தட்ட மாட்டாங்களா? நான் தானே பாகுபலி. என்ன டைலாக் இது? நீ செய்தது தவறு. அது ஒண்ணு டைலாகா? நான் சிவகாமி அம்மா மேல சத்தியமா சொல்லிக்கிறேன், இந்த அரசாட்சி ஆள்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அருண், என்னடா நான் பேசும்போது நீ அப்படியே தடுமாறணும். அருண் ஆடு. இது எந்த சீன் தெரியுதா உங்களுக்கு? அந்த தரையெல்லாம் அதிரும் இல்ல, அம்பேத்கர் பாகுபலி சொல்லுங்க, அதிர்ந்து காட்டுங்க. ராணுவுக்கு அதிர்ந்து கவலைப்படாது. ஏன் இந்த சிம்மாசனத்துல யார் உட்கார்ந்தாலும் இப்படிதான் ஆடுவீங்க, ஏன்னா அவ்வளவு சூடா இருக்க. பாகுபலி பார்ட் 3 எப்படி திரும்ப முடியும்? இங்க வாடா. தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, நமக்கு இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் வேண்டாம். நீ பாதி நான் பாதி, ப்ராப்பரா பிரிச்சுக்கலாம். நம்ம இந்த சீட்டே வேணாம், ரொம்ப சூடா இருக்குது. ராணுவும் பாகுபலியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பாகுபலி பார்ட் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்டைய ராஜா போர் தொடுத்து வராரு. ஸோ பாகுபலியும் ராணுவும் வேட்டைய ராஜாவை வந்து எதிர்த்து போரிட போறாங்க. தட் இஸ் பாகுபலி பார்ட் 3யோட ஸ்கிரிப்ட். நானும் எவ்வளவு கொடுமானு காட்ட போறேன். வெளியே வா. வண்டி ஓட்டுறாங்க, ஏறி நின்னா வண்டி போமா, வண்டியை ஓட்டு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அம்மா இப்போ தான் சொன்னாங்க பால் பாக்கெட் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பால் பாக்கெட் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போகிறோம். அதுக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம், வேறு எதுக்கும் கிடையாது. வர வழியில் மிச்சம் காய்கறிலாம் வாங்க சொன்னால் வாங்கிட்டு வருவோம். இது வேறு எதுவும் கிடையாது, காய்கறி கட் பண்ணுற அருவாமனை தான். ஓகே, மேலே இருக்கிறது தேங்காய், கொப்பரை தேங்காவை வந்து தேய்ச்சி தேங்காய் எடுக்கிறது. நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி மாசான சீன் கிடையாது, அவன் வீட்டு வேலைக்காரப்பேன். அவருக்கு பல்லால் தேவன் மனசுல நினைப்பு போறேன். அவரே பல்லுல உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாங்க போலாம். ஒன்றும் இல்லை, எங்க ரம்யா கிருஷ்ணன் மேம் கூப்பிட்டாங்க, நாங்க போறோம். பால் பாக்கெட் வாங்கிட்டு. மக்களே, யாரும் எங்க கயிறு போட்டு கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, இது கட்டல. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தேரை இழுத்து போடுவாங்களா? மஞ்சுமல் வயசுல அந்த மாதிரி கஷ்டமா தான் இருக்குங்க. நீங்க யாராச்சும் வந்து இந்த இடத்துல பாத்துருக்கீங்க, ஏதாவது சுத்தி பாத்துருக்கீங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் வேற என்னென்னலாம் ஹைதராபாத்ல இருக்குங்கிறதையும் சொன்னீங்கன்னா நாங்க அங்கேயும் பார்ப்போம். ஸோ இப்போ நாங்க வந்து பாகுபலி படமே எடுத்தாலும் பசிக்கிற டைம் வந்துச்சுனால நாங்க பாகுபலி தர்பாருக்கு போய் சாப்பிட போறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, ஸோ மக்களே, எனக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பாகுபலி சார் நிற்கிறாங்க. ஸோ இந்த அரண்மனையில் நாங்கள் முக்கியமாக விசிட் பண்ண வேண்டிய இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். அது வந்து அந்த ஹோல் பார்ட் வந்து ஃபுல் ஸ்டாச்சு கிடையாது, தலையை வெட்டி கீழே விடுவோம் இல்லையா, அந்த பார்ட் தான் இப்போ அங்கே வச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு கீழே ஃபுல் பாடி வந்து எவ்வளோ ஹைட்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் ராமோஜி ஃபிலிம் சிட்டி இருக்குது. அண்ட் இந்த பாகுபலி செட்டு அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டாச்சுக்கு முன்னாடி நிக்கிறோம். எப்ப நான் எங்க இருக்கிறேன், எனக்கு பின்னாடி ஸ்டாச்சு எவ்வளவு ஹைட்ல இருக்கு பாருங்க. அங்க இருக்கிறத கட் பண்ணி போடுறோம். 1
மாதிரி தான் 2 பஸ்ல வந்து ஃபுல்லா சுத்தி காட்டுவாங்க. அது ஏசிலயும் இருக்கு, நான் ஏசிலயும் இருக்கு. வெயில் டைம்ல வந்தா ஏசி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு இல்ல கண்ணாடிலாம் வேண்டாம், லைவா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னா நீங்க அந்த பஸ்ஸும் ப்ரிஃபர் பண்ணலாம். நடந்து போய் தான் சுத்தி பார்ப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 1 வாரம் ஆகும் ஹோல் சிட்டியை சுத்தி பார்க்கறதுக்கு.